ஸோ இது எல்லாமே இன்னைக்கான நல்ல ஓவரால் மார்க்கெட் நியூஸாக வந்திருக்கு. இதை தாண்டி HDFC பேங்க் பக்கம் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, RBI கிளியரான ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஸ்டாக்கை பை பண்ணீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஆர்டிகல் சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, HDFC பேங்க்ல நடக்கிற அந்த ஒரு இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சேர்மன் வெளியே போன ரீசன்னால அந்த கம்பெனியே இப்போ நெகட்டிவா இருக்க மாதிரி வந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. சேர்மனியா இந்த மாதிரி வெளியே போனாரு, அவரோட வேல்யூஸ்க்கும் எத்திக்ஸ்க்கும் மேட்ச் ஆகல அப்படின்னா இந்த பிசினஸ் என்ன தப்பா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில பயம் இருக்கு. இதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து கிளாரிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவர் ஏன் வெளியே போனாருன்ற டீடைலான நியூஸ் எங்களுக்கு சொல்லல அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. தவிர இந்த ஒரு பிசினஸ்ல அந்த மாதிரி தப்பா எதுவும் நடக்கல அப்படின்றது அசூரன்ஸ் கொடுத்தாலுமே இன்வெஸ்டர்ஸ் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதனால RBI உள்ள இன்டர்வென்ஷன் பண்ணி அவங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி மேனேஜ்மெண்ட்ல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. HDFC பேங்க் சூப்பரா தான் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட்ல எந்த ஒரு விஷயம் கிடையாது. மெட்டீரியல் கவர்னன்ஸ் இஷ்யூன்றது எதுவுமே கிடையாது அப்படின்றத டீடைலா சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கா நாங்க அப்ரூவல் கொடுத்துட்டோம். இப்போ அந்த ஒரு சேர்மன் டிரான்சிஷன் நடக்கணும்ல, அதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டு புது சேர்மன் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். RBI சைட்ல இருந்து கிளியரா சொல்லிட்டாங்க எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால இன்டர்ம் சேர்மனாவும் ஹிஸ்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே HDFC பேங்க் நல்லா தான் வந்திருக்கு. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்தல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸோட growth சூப்பராக வந்திருக்கு. கேபிட்டல் அடிகசி ரேஷியோ சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தென் அசெட் குவாலிட்டி சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லா மெட்ரிக்ஸும் நல்லா தான் வந்திருக்கு. நெகட்டிவாக இருக்கிற விஷயம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனும் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கல. பட் ஆனால் RBI கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த டைம்ல பை பண்ற மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கு. 700 கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாண்டாகவும் வந்திருக்கு. HDFC பேங்க் இப்போ 757 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3% கீழே விழுந்திருக்கு. 4% வரைக்குமே இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ HDFC பேங்க்குமே நம்ம 1-2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம்.